நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். எல்லாருக்குமே தெரியும்ப்பா, நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன். பார்க்குறவா முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கேளக்கிய சித்தர் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் வேண்டின்னு இருக்கா. ஒரு சில பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நான் சொல்லியிருக்கேன் பௌர்ணமி, இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்ல நேரம், அப்போ சஷ்டி திதி அந்த மாதிரி திதியில் ஆரம்பிக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அண்டு முடியாதவா வந்துட்டு அவளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒரு சில பேர் 48 நாள் ஒரு மண்டலம் நான் இருக்கணும்னு பண்ணிட்டேன் மாமி, எனக்கு 10 நாள் எடுத்து முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் வேண்டிக்கும் பொழுது ஒரு மண்டலத்துக்கு அப்படின்னு வேண்டிக்காதீங்கோ. நான் டெய்லி பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அருள் புரி, எனக்கு நல்லது நடத்தி கொடு, எங்கள் ஆற்றுக்கு வாங்கோ அப்படி சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்கோ. நம்ம வந்துட்டு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு நம்ம வேண்டின்ட்டோம்னாக்க கண்டினியூஸாக 48 நாளைக்கு பண்ணணும். இடையில ஒரு நாள் 2 நாள் தடங்கள் வந்ததுன்னா திருப்பி 1வது நாள்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கணக்கு வந்துடும். நம்ம வந்துட்டு வேண்டிக்கும் பொழுதே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி பண்ணிடுறேன், என்னையை காப்பாற்று, எனக்கு நல்லது நடத்தி கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, இல்லை கல்யாணம் வேணும், இல்லை என்ன நமக்கு வேண்டுதலையோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கார்த்தாலோட ஒருத்தர் கேட்டால், அதனால் இப்படி தான் நான் சொன்னேன், அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்காதீங்கம்மா. அப்படி நம்ம 48 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு இருக்கோம் அப்படின்னு வேண்டிண்டாக்க 48 நாளைக்கு பண்ணணும். இடையில ஒரு நாள் 2 நாள் பண்ணலைன்னா திருப்பி 1வது நாள்லேருந்து ஆரம்பிக்கணும், திருப்பி 48 நாளைக்கு. ஸோ அதனால் அவசரப்பட்டு அந்த மாதிரி வேண்டிக்காதீங்க. நான் டெய்லி பண்ணுறேன், என்ன நீ நல்லபடியாக காப்பாற்று, அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இன்னும் தெய்வத்துடைய ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம நம்பினாலே போகிறோம், வேறு ஒன்றுமே வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்புறம் வந்துட்டு என்னால் முடியல, எனக்கு வந்துட்டு நிற்க முடியாது, உட்கார முடியாது, எனக்கு முழங்கால் வலி இருக்குது, அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. அவளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினாலே போரும். இப்படி தான் பண்ணணும்னு நிபந்தனைகளை பண்ணிக்கிண்டு தெய்வத்தை வேண்டணுங்கிறதே வேண்டவே வேண்டாம். சரியா? அந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தி இருப்பா, நம்ம உடம்பை விற்று பழைக்கிற ஒருத்தி இருக்கா. அவள் வந்துட்டு டெய்லி ரொம்ப இது பண்ணுவோம், தெய்வத்தை வேண்டிக்கிண்டே தான் என் நிலைமை இப்படி பண்ணிவிட்டேயே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் அவளை தொழில் அதுதான், வேறு வழி இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தர் அவாத்துக்கு எதிர்க்க வந்துட்டு பார்க்குறார். அவாத்தில் இது எத்தனை பேர் வரான், இது எத்தனை பேர் போயின்னு இருக்கா, அப்படி பார்த்துக்கிண்டே தான் இங்கே அவர் காரியம் பண்ணிட்டுருப்பார். ஆனால் அவர் ஸ்லோகம் சொல்லிக்கிண்டே தான் உட்காண்டிருப்பார். ஆனால் அவர் கண்ணு ஃபுல்லாக எதிர்த்தாத்தில் தான் இருக்கும். ஸோ 2 பேரும் ஒரு நாளைக்கு சாகும் பொழுது நேராக அவள் ஆத்மா சொர்க்கத்துக்கு போய்டுறது, இவரோட ஆத்மா நரகத்துக்கு போகிறது. அங்கே போய் கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, நீ மனசார என்ன நினைக்கலை, உடம்பால் தான் என்ன நீ நினச்ச, எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணினேன், உன் உடம்புக்கு எத்தனை பூஜை பண்ணி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, ஆனால் உன்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போயிடுது. அவள் உடம்பால் கஷ்டப்பட்டா ரொம்ப, ஆனால் மனசளவில் அவள் என்னையே தான் எண்ணிக்கின்றிருந்தா. அதனால அவளோட ஆத்மா எங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்துடுத்து அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்லித்தான். அதனால நம்ம மனசளவில் அவரை நன்னா நம்பினா போரும். இந்த மாதிரி தான் பண்ணணும். முடிஞ்சவா எல்லாரும் எந்த அளவுக்கு முடியுமோ எக்ஸ்ட்ரீமுக்கு நன்னா பண்ணுங்க. பட் முடியாதவா தயவு பண்ணி வருத்தப்பட வேண்டாம். நம்ம எப்படி பண்ணினாலும் தெய்வம் நம்மளை ஏற்றுக்கும். நன்னா